So good evening students. Today we will see the current affairs analysis dated from August 1st and August 2nd, 2022. The first news related to the Right to Information Act as well as the protection for whistleblowers. So Right to Information Act was introduced in the year 2005 to bring transparency. It was introduced under Article 19. This law was made in 2005. Article 1 subclass A. Class 1 subclass A. So freedom of speech and expression அடிப்படையில் தான் இது கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ இது எதனால நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா 2000 when it was introduced, so a lot of killings happened. இது வரைக்கும் thousands மேலே people were killed during this time period. ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அது பீகார் வந்து ரொம்ப டாப்பில் இருக்குது அப்படின்றது தான் the news or explanation. So 2013 we introduced a bill called as Whistleblowers Protection Act. Whistleblowers. So RTI activists will act as the whistleblowers. Whistleblowers அப்படின்னா கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய கரப்ஷன்ஸ், பப்ளிக் சர்வன்ஸ் பண்ணக்கூடிய தப்புகள் எல்லாமே, கரப்ஷன் ஆக்டிவிட்டீஸ், இல்லீகல் மாஃபியா பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே போட்டு கொடுக்கறது. அது வந்து விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட் ஆவாங்க. அவங்க பண்ணக்கூடிய தப்புகள் எல்லாம் ஆர்டிஐ மூலமாக கண்டுபிடிக்கிறது. கரப்ஷன்ஸ் ப்ராக்டிசஸ், அது மாதிரி மாஃபியா கேங்ஸ், சாண்ட் மைனிங், இல்லீகல் மைனிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்களெல்லாம் காமிச்சு கொடுக்குறது. ஸோ இது சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் தென் ஸ்டேட் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்படின்றப்ப விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஐடென்டிட்டி வந்து நிறைய டிஸ்க்ளோஸ் பண்ணப்படுறதுனால தான் இந்த டெத்துக்கெல்லாம் மெயின் ரீசனாக இருக்குது அப்படின்றது. அது மாதிரி விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஏதாச்சும் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தே கேன் பி பனிஷ்ட். ஸோ தப்பான நியூஸ்கள் கொடுத்தாச்சுன்னா பனிஷ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அபவுட் தி சேலஞ்சஸ் ஆஃப் தி ஆர்டி ஆக்ட். எடுத்துக்கிட்டிங்கன்னா லேக் ஆஃப் செக்யூரிட்டி. அதனாலே நிறைய பேர் வந்து விசில் ப்ளோவர்ஸாக மாறுறது கிடையாது. விசில் ப்ளோவர்ஸ் அப்படின்னா தப்புகள் சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் சொல்கிறது. ஸோ அதை ஏன் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து. ஸோ people can see hundreds of people were died after the RTA Act, killed by the gangs etc. ஸோ தப்புகளை வெளியில் சொல்லுவாங்க அப்படின்றதுனால lack of security, unavailability of information. நிறைய public authorities informations are not allowed. Actually transparency and accountability of public authorities அது வந்து ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க. அத்தாரிட்டிஸ் வேர் லைக் டிஸ்க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி லேக் ஆஃப் ப்ரைவசி. இப்போ ஐடென்டிட்டி வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது. விசில் ப்ளோவர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அடிப்படையில் ஆர்டி ஆக்ட் ஆக்டிவிஸ்ட் ஹேவ் டு பி ப்ரொடெக்டட். ஆனால் ஐடென்டிட்டியை வந்து வெளியில் விட்டுருவாங்க. இன்எஃபிஷியன்சி ஆஃப் தி விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட் நான் சொன்னேன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் ஹேவ் டு பி, தீஸ் ஆர் த கன்சர்ன்ஸ் அபவுட் this two act, the problems. The next news related to electoral bonds. SBA is the nodal agency, implementing agency for electoral bond. So அவங்க மட்டும் தான் இஷ்யூ பண்ண முடியும். இந்த பப்ளிக் பேங்க், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் அவங்க மட்டும்தான் அதை ரிலீஸ் பண்ண முடியும். வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஸோ அவங்க yesterday they have released a report. இது வரைக்கும் 2018 it was launched by the central government. இது வரைக்கும் 10,000 crore எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 21st சேல் ஆஃப் ஜூலை மந்தோடது கிட்டத்தட்ட 389.5 crore. 10 days தான் இது அவைலபிலிட்டி இருக்கும். அதுலேயே வந்து 389.5 crore கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக 10,000 crore எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து சேலாக இருக்குது அப்படின்ற ஸோ பொலிட்டிக்கல் ஃபண்டிங் வந்து நடந்திருக்கு அப்படின்ற சொல்கிறாங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்னா it was introduced by the central government in the year 2018. So political funding பண்றது 1000ல இருந்து 2000க்கு மேலே ஃபண்டிங் பண்ணணும்னா they can do it only by the electoral bonds. 1000 plus 10,000, 1 lakh, அப்புறம் 10 lakh, அப்புறம் 1 crore. ஸோ இந்த டினாமினேஷன்ஸில் எல்லாமே எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அவைலபிள் இருக்கும். இதை கட்சிக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தே கேன் கோ அண்ட் பர்ச்சேஸ் இட். ஸோ ஸ்டேட் பேங்க் வந்து கேஒய்சி நாம்ஸ் கேட்பாங்க. ஸோ அது கொடுக்கணும். அப்புறம் அவங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இஷ்யூட் இன் தி டைம் பீரியட் தட் இஸ் Jan
மார்ச், ஜூலை, அப்புறம் அக்டோபர். ஸோ இதில் 10 days வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி அதோட வேலிடிட்டி எடுத்திங்கன்னா 15 days தான். 15 daysல எந்த கட்சி கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுக்கணும். கொடுக்கலன்னா இட் வில் கோ டு தி பிரதான் மந்திரி ரிலீஃப் ஃபண்ட், PMRF ஃபண்டுக்கு போயிடும். அந்த கட்சி அதை மாற்றலைன்னா கூட, அது 1 crore இருந்தாலும் சரி, 100 crore இருந்தாலும் சரி, ஸோ எத்தனை வேணால் வாங்கிக்கலாம். சாரி, மார்ச் இல்லை ஏப்ரல், ஜான், ஏப்ரல், ஜூலை, அக்டோபர். அப்புறம் டோனார்ஸ் நேம் வந்து இதில் இருக்காது. எலக்ட்ரல் பாண்ட்ஸில் யார் வாங்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்காது. ஆனால் SBI பேங்க் வில் நோ. அண்ட் தென் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி அண்டர் செக்ஷன் 29 ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஸோ அதில் சொல்லியிருக்க மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அந்த கட்சிகள் லாஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனில் 1% மேலே ஓட்டு வாங்கியிருக்கணும். தட்ஸ் த மெயின் கண்டிஷன். லெஸ் தேன் இருக்கக்கூடாது. 1% மேலே ஓட்டு வாங்கினா மட்டும்தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். எல்லா கட்சிகளும் கிடைக்காது. எல்லா ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகும் 1% மேலே இருக்கணும். அதனால் முன்னாடி வாங்கியிருந்தாலும் இந்த ஜெனரல் எலெக்ஷனில் கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி த பார்ட்டி கான் ஹேவ் திஸ் எலக்ட்ரல் பாண்ட்ஸ். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து வாங்க முடியாது. தட்ஸ் அ கண்டிஷன். ஸோ தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் வேர் அவைலபிள். ஸோ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பொறுத்தவரை என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற வி வில் சி. மெயினாக வந்து உங்களுக்கு சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ரூலிங் பார்ட்டி, இப்போ SBI வந்து இட்ஸ் அ பேங்க் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஓனராக இருக்காங்க SBIக்கு. அப்போ SBIயில் யாரெல்லாம் வாங்குறாங்க, அப்படி யாரெல்லாம் ஃபண்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும். ஸோ கவர்மெண்ட் வாட் தே வில் டூ, தே வில் கண்ட்ரோல் தி ஃபண்டிங். அப்பனன்ட் பார்ட்டிஸுக்கு வந்து ஃபண்டிங் போகிறத தடுக்க முடியும். இப்போ அதிகமான எலக்ட்ரல் பாண்ட்ஸில் ஃபண்டிங் வாங்கக்கூடிய கட்சியும் ரூலிங் பார்ட்டி தான். லாஸ்ட் 8 yearsல அவங்களுக்கு வந்த ஃபண்டிங் வந்து மற்ற கட்சிகளை விட ரொம்ப அதிகம். 95% பக்கத்தில் அவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ குரோனிக் கேபிட்டலிசத்தை அதிகப்படுத்தும். அப்படின்னா முதலாளித்துவத்தை அதிகப்படுத்தும். இட்ஸ் மீன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து கார்ப்பரேட் ஃபண்டிங் நிறைய வரும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரூலிங் பார்ட்டிஸுக்கு. ஸோ கார்ப்பரேட் ஃபண்டிங் வந்தாலே ஆட்டோமேட்டிக்லி லைசன்சிங் எல்லாம் கவர்மெண்ட் லீஸ் கொடுக்குறது இதெல்லாமே அவங்களுக்கு கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இல்லீகல் வே ஆஃப் கரப்ஷன்ஸை ஊக்கப்படுத்தும் அப்படின்றது. அப்புறம் ப்ளோ டு டெமோக்ரஸி. பீப்புளுக்கு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது சொல்ல தேவையில்லை. எந்த கட்சியுமே எவ்வளோ டொனேஷன்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத வெளியிடவும் தேவை கிடையாது. ஆனால் இன்னைக்கு வெளியிடுறாங்க, பட் வெளியிட தேவை கிடையாது. எலக்ட்ரல் பாண்ட்ஸில் எவ்வளோ வருது அப்படின்றத சொல்ல தேவை கிடையாது. ஸோ இது வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இந்த பப்ளிக் ஓட் போடக்கூடிய கட்சிகள் எங்கேருந்து அவங்களுக்கு காசு வருது அப்படின்றத டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அப்படின்றப்போ அவங்களுக்கு யார் ஓட்டிங் பண்ணக்கூடிய பீப்புள் ஆர் நாட் அவேர் அபவுட் தி ஃபேர் அகேன்ஸ்ட் தி எலெக்ஷன். சரியா? ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம். அப்புறம் குரோனிக் கேபிட்டலிசம் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரல் பாண்ட்ஸ். இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணப்படணும் அப்படின்றதும் ரெக்கமெண்டேஷன்ஸில் இட் வாஸ் எக்ஸ்பிளைன். தென் த நெக்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு நேச்சுரல் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். CAG வந்து கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா நவம்பர் டைம் பீரியடில். தட் இஸ் அபவுட் நேச்சுரல் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். நேச்சுரல் ரிசோர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது க்ரீன் ஜிடிபி. க்ரீன் ஜிடிபி அப்படின்னா இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம எக்கனாமிக்கலாக வி ஆர் யூட்டிலைசிங் ஃபார் ஃபர்னிச்சர்ஸ், டோராக இருக்கட்டும், இல்லைன்னா உடன் பர்பஸஸ் அண்ட் அதர் பர்பஸ் ஆல்சோ வி ஆர் யூஸிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எந்த அளவுக்கு நம்ம எக்கனாமிக்கல் டெவலப் ஆகுறது, ஹவு மச் ரிசோர்ஸ் வி ஆர் யூஸிங், அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் பேர் தான் நேச்சுரல் க்ரீன் ஜிடிபின்னு சொல்லலாம். இல்லைன்னா யூ கேன் டேக் இட் அஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் அப்படின்னு பேர். அதுக்கான டீட்டெயில். ஸோ எவ்வளோ நம்ம எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறோம் என்வாயர்மெண்ட் அப்படின்ற ஸ்டடியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ இஃப் அது தெரிஞ்சிச்சோம் அக்கௌண்டிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் போவோம். ரொம்ப இயற்கையை அழிக்க மாட்டோம் அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட் மெயின். இட் வாஸ் டேக்கன் யூரோப்பியன் கவர்மெண்ட், யூரோப்பியன் யூனியன் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. யூனியனில் இருக்கக்கூடிய கண்ட்ரி சேர்ந்து இப்போ இந்தியாவில் அதை பண்ண போகிறாங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். நோ நீட் டு கோ இன் டீப். Then the next news related to India-Uzbek relations. இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானோட
யூனியன் மினிஸ்டர்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க. இந்த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் உஸ்பெகிஸ்தான் இந்தியாவுக்கான இன்டர் கவர்மெண்டல் கமிட்டி மீட்டிங்கில் அதை அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்களில் ட்ரேடை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது அந்த மீட்டிங். ஸோ இயர்லி இட் வில் ஹேப்பன். ஸோ டிஸ்கஷன் ஹேப்பன் இன் தி ஃபார்மா ஃபீல்ட் எக்ஸெட்ரா. So that is not important. So how we having relationship with Central Asian countries, the map is very important. So you can see in this map, Uzbekistan is bordered with Kazakhstan. International relation, Central Asia is very very important for India as well as UPSC. So connectivity projects INSTC படிச்சிருக்கோம். அப்புறம் ஆஷாபாத் அக்ரிமெண்ட் சொல்லி தந்திருக்கோம் உங்களுக்கு. சாபகார் போர்ட் எஸ்டர்டே எக்ஸ்பிளைன். ஸோ இது எல்லாமே எதோட கனெக்டிவிட்டி அதிகப்படுத்தும் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸுக்கு வந்து ட்ரேடை அதிகப்படுத்துறதுக்காக. ஸோ வி டோன்ட் ஹாவ் த கனெக்ஷன் லேண்ட் பார்டர் லேண்ட் கனெக்ஷன்ஸ் கிடையாது. பிகாஸ் தெர் இஸ் அ காரிடார் தட் இஸ் கால்ட் அஸ் வக்கான் காரிடார், ஆப்கானிஸ்தானோடது. அது இந்தியாவோட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் ஏரியாவில் தான் கனெக்ட் ஆகுது. ஸோ பாகிஸ்தான் வில் நாட் அலோவ் டு மூவ் டுவர்ட்ஸ் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரி. அது மாதிரி சைனாவும் நம்மளை அலோவ் பண்ணாது. சைனாவோட டெரெயின் வந்து ரொம்ப டஃப் டு ட்ராவல். ஸோ பாகிஸ்தான் அலோவ் பண்ணால் மட்டும்தான் ஆப்கானிஸ்தானுக்கும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸும் நம்ம போக முடியும் லேண்ட் ரூட் வழியாக. பட் பாகிஸ்தான் வில் நாட் அலோவ். தட்ஸ் த ரீசன் வி ஹவ் பில்ட் சாபஹார் போர்ட் அஸ் வெல் அஸ் வி சைன்ட் அக்ரிமெண்ட்ஸ் வித் ஐஎன்எஸ்டிசி, ஆஷாபாத் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ த மேப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தென் சென்ட்ரல் ஏஷியாவில் உஸ்பெகிஸ்தான் கூட என்னென்ன ரிலேஷன்ஷிப், தட் இஸ் டிஃபென்ஸ் லெவலில் வி ஹேவிங் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ், தஸ்லிக் அப்படின்னு பேர், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் செக்யூரிட்டியில் வி ஹேவிங் கோஆப்ரேஷன், அவங்களோட டிஃபென்ஸ் அகாடமியை உருவாக்கி கொடுக்கறதுல நம்மளோட கான்ட்ரிபியூஷன்ஸ். அண்ட் தென் டெரரிசம், ரெண்டு பேருக்குமே டெரரிசம் ஒரு மிகப்பெரிய த்ரெட்னிங் ஃபார் போத் கண்ட்ரிஸ். ஸோ வி ஆர் ஹேவிங் கோஆப்ரேஷன் காம்பேக்ட் டெரரிசம். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வி ஹேவிங் ரிசர்ச். தென் ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட $342 million ட்ரேட் வந்து நம்ம ரெண்டு கண்ட்ரிக்கும் நடந்துட்டு இருக்கு. கம்பேரிங் டு அதர் கண்ட்ரிஸ் இட் இஸ் வெரி லெஸ். இட்ஸ் ஒன்லி இன் மில்லியன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபார்மா கம்பெனிஸ், டெவலப்பிங் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ் இன் உஸ்பெகிஸ்தான், நிறைய கம்பெனிஸ் அங்கே வந்து பில்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, யூனிவர்சிட்டிஸ் லைக் ஷாரதா, அமிட்டி யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து அவங்களோட கேம்பஸ் வந்து தாஸ்கேட்டில் இருக்கு. ஸோ டு டெவலப் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் அண்ட் தென் எஜுகேஷன் லெவலில் உஸ்பெகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எஜுகேஷன், பீப்புள் டு பீப்புள் கான்டாக்டில் வி ஹேவிங். அண்ட் தென் மெடிக்கல் டூரிசம் ஆஃப் உஸ்பெகிஸ்தான் பீப்புள் இங்கே இந்தியாவில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் வி ஆர் ப்ரொவைடிங் விசாஸ் எக்ஸெட்ரா. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் வி ஆர் ஷேரிங். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த மேப் இம்பார்ட்டன்ட். And then you have to study the connectivity projects. Why Central Asia is important? Natural gas அதிகமாக இருக்கக்கூடிய countries, Central Asian countries. That's why we having connectivity projects with the Central Asian countries. So that's all. In the next news related to, there is an exercise Al-Najag 6 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எக்ஸ் வின் பேக்ஸ். ஸோ Al-Najag 6 அப்படின்றது ஒமன் கண்ட்ரி கூட we conducted military exercise. And then we having Air Force exercise, that is Eastern Bridge. அது மாதிரி நேவல் எக்ஸசைஸ் நசீமல் பார் அப்படின்றது ஒமன் கூட. வின்பேக்ஸ் அப்படின்றது வியட்நாம் கண்ட்ரி கூட வி கண்டக்டட் ரீசன்ட்லி, தட் இஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ ஒமன் இந்தியா டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் மெயின்லி. ஸோ வி நோ தட் பர்ஷியன் கல்ஃப் ஏரியாவில் தான், பர்ஷியன் கல்ஃபில் இருந்து தான் அவங்களுக்கு நமக்கு நிறைய ஆயில், க்ரூட் ஆயில் வந்து அங்கேருந்து வருது. அது மாதிரி நம்ம இந்தியன்ஸ் ட்ரேட் ஹேப்பனிங் டுவோர்ட்ஸ் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ், ஐஎன்எஸ்டிசி, சாபஹார் போர்ட். அது மாதிரி யூ ஹேவிங் வித் யூரோஷியன் கண்ட்ரிஸ், இந்தியன் ஓஷன் ஏரியாவில் கப்பல்களோட மூவ்மெண்ட் வந்து இந்த அரேபியன் சி ஏரியா ரொம்ப ஹாட்ஸ்பாட். ஸோ பைரசியும் அதிகம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக வி ஹேவிங் கோஆப்ரேஷன் வித் ஒமன் கண்ட்ரி. தே ப்ரொவைடட் அ போர்ட் ஃபார் அஸ். யூ கேன் சி ஆன் த மேப் போர்ட் டொக்கும் போர்ட். ஸோ அது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ வி டெவலப்ட் இட், வி ஹேவிங் அ பேஸ் இன் திஸ் போர்ட். சரியா? ஸோ இது நிறைய வாட்டி நம்ம டிசாஸ்டர் டைம் பீரியடில் பயன்படுத்தியிருக்கோம். பீப்புளை வந்து எமன்லேருந்து எவாக்குவேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருக்கோம். ஸோ திட்ஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் போர்ட் ஃபார் கனெக்டிவிட்டி அஸ் வெல் அஸ் செக்யூரிட்டி ரிலேட்டட். அதனால் இந்த Al-Najag எக்ஸசைஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் பிட்வீன். ஸோ ஒமன் கூட வி ஹேவிங் எ குட் கோஆப்ரேஷன். கோதர் போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். Then the seventh news related to India's job crisis.
ஸோ இந்தியா வந்து we are in the transition agriculture sectorலேருந்து we are moving towards structural reforms நடக்கணும் ஆக்சுவலாக, but it is not happening. That's why the crisis continued. ஸோ 1990 டைம் பீரியடில் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் ஜாப் வேலை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை வந்து இந்தியாவில் இட்ஸ் above 50%க்கு மேலே, தட் இஸ் 62%. 1993 டைம் பீரியடில் 94 டைம் பீரியடில் இட் இஸ் 63%, சாரி 62%. And then 2004 it was reduced by 6%, முன்னாடி இருந்ததோட கம்மியாச்சு. Now 2020-21 எடுத்துக்கிட்டிங்கன்னா it is nearly 44.8%. அதே இது 2018-19 it is 41. ஸோ அக்ரிகல்ச்சரில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் 50% மேலே பாப்புலேஷன் ஒர்க் பண்ணுறது இட் இஸ் burden because we having less land and productivity. அக்ரிகல்ச்சரில் வந்து பெரிய அளவில் நிறைய பேர் ஒர்க் பண்ணும்போது it won't give the profit, yield வந்து கம்மியாக இருக்கும், and the benefit also will be reduced. So the people started moving towards structural reforms actually நடக்கணும். So what the government will do, they will implement lot of projects, skill development schemes to develop the skill for the people. And then IT sector, automation sector, ஐடி செக்டர்லாம் போக முடியாது அப்படின்றது தான். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கவங்க டைரெக்டாக ஐடி செக்டர் போக மாட்டாங்க. ஆட்டோமொபைல் செக்டார், இதுக்கு எல்லாமே ஸ்கில் டெவலப்மெண்ட் யூ ஹாவ் டு ப்ரொவைட். அது இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது ப்ரொவைட் பண்ணணும். பட் பீப்புள் ஆர் ஃபோர்ஸ் டு ஒர்க் ஹியர். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வந்து நிறைய பீப்புள் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அங்கே ப்ரொடக்டிவிட்டி இல்லை, நிறைய லாஸ் இருக்குது, நிறைய ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை அப்படின்றப்போ தே ஹாவ் டு பி ஷிஃப்டட் டு அதர் செக்டார். அந்த அதர் செக்டார் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா பை ரிஃபார்ம். Reforming in the sense giving lot of technology, introducing lot of technology here. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பீப்புளோட டிமாண்ட் இங்கே கம்மியாகும். ஸோ people will automatically move to other sectors. By skill development schemes, the government will train the people for the job output. ஆனால் நமக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து ஜாப் லாஸ் கிரியேட் ஆகுது, நாட் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. த ஜாப் லாஸ் இஸ் கிரியேட்டட் பிகாஸ் ஆஃப் ரெயின் கம்மி, ப்ரொடக்ஷன் கம்மி, அதில் வரக்கூடிய வருமானம் கம்மி. அதனால பீப்புள் வில் ஃபோர்ஸ் டு மூவ். இட்ஸ் நாட் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம். ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் அப்படின்னா டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதனால டிமாண்ட் ஃபார் லேபர் ரெடியூஸ் ஆகணும். தென் தி பீப்புள் வில் கோ ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷன் படிப்பாங்க. அண்ட் தென் தே வில் கோ ஃபார் தி ஐடி ஜாப்ஸ் எக்ஸெட்ரா, ஆட்டோமொபைல் ஃபீல்ட், அதர் ஜாப்ஸ் கேட்டகரி. ஆனால் இங்கே தே ஆர் ஃபோர்ஸ் டு லீவ். திஸ் இஸ் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம், பட் திஸ் இஸ் நாட் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம். Forced to leave because there is a huge loss. அப்போ பீப்புள் எங்கே போவாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். அதனால தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ஸில் தான் எங்கள் அக்ரிகல்ச்சர் பீப்புள் வந்து ரொம்ப மைக்ரேட் ஆகுறாங்க. இப்போது 2020-21 ஒய் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ், ரொம்ப கம்மியாச்சு. 41% வரைக்கும் கம்மியானதுக்கு பிறகு 44.8% ஏன் அக்ரிகல்ச்சரில் பீப்புளோட ஒர்க்கிங் லேபர் ஃபோர்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டவங்க கோவிட் டைம் பீரியடில் த லாக்டவுன் ஹேப்பன்ட். ஸோ தே அகெயின் மைக்ரேட்டட் டு த ரூரல் ஏரியாஸ், ரீமைக்ரேட்டட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ரூரல் அக்ரிகல்ச்சரில் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ்ட். ஸோ திஸ் இஸ் டிசாஸ்டர். So people have to be trained and then people properly have to be mentioned, like taken care. Structural reforms பண்ணணும் அப்படின்றத ரெக்கமெண்டேஷனில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பெண்களோட பங்களிப்பு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் that is 8.1 in Feb and Marchல it is 7.6. அது மாதிரி ஜாப், பெண்களோட பங்களிப்பு ஜாப்ல 11%, ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனில் உமன்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன். ஆனால் அதிகமான ஜாப் லாஸ் அடைஞ்சவங்க 52%. தே லெஃப்ட் ஜாப் பிகாஸ் ஆஃப் ப்ராப்ளம் இன் டியூ டு லாக்டவுன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதிகமான பெண்கள் வந்து வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க. இதெல்லாமே இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் தென் லேக் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ், people வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணப்படலை. issues, what are the issues? Our weak structural reforms, what I have told you people. Reverse migration is an issue.
ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவோட ஜாப் கிரைசிஸுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ டேட்டாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ தட்ஸ் ஆல். Then the eighth news related to jute sector. So jute channel தொழிற்சாலை. So channel production, jute production in world we are the top largest. ஆக்சுவலாக பங்களாதேஷும் இந்தியாவோட வெஸ்ட் பெங்காலும் சேர்ந்துருந்தப்போ வி ஆர் த டாப். பங்களாதேஷ் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் வி ஆர் த டாப் ப்ரொடியூசிங்கில். இன்றைக்கும் டாப்பில் தான் இருக்கும், ஆனால் எக்ஸ்போர்ட்டிங் அதிகமாக பண்ணக்கூடியது பங்களாதேஷ். ஸோ அது வந்து இப்போது ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ தட்ஸ் வி ஹாவ் டு ஸ்டடி. கிட்டத்தட்ட 2.03 மில்லியன் டன்ஸ் வி ஆர் ப்ரொடியூசிங் லாஸ்ட் இயர். இப்போ அது வந்து 1.77 மில்லியன் டன்ஸாக கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ப்ரொடக்ஷன் ஹெக்டேர்ஸ் நம்ம லேண்டு 0.83 மில்லியன் ஹெக்டர்ஸ் கல்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அது 0.73 குறைஞ்சிருக்கு மில்லியன் ஹெக்டர்ஸாக. தெர் இஸ் அ ஹியூஜ் ட்ராப் தட் யூ ஹாவ் டு டேக். இருந்தாலுமே நம்ம பங்களாதேஷோட டாப்பாக தான் இருக்கும். ஆனால் பங்களாதேஷ்லேருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணப்படுறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஜூட்டை பற்றி பார்த்துடலாம். ஜூட் வந்து அலிவியல் சாயில்ஸில் அதிகமாக வளரக்கூடியது. ஜூட் கல்டிவேஷன்ஸ் அலிவியல் சாயில், தட் இஸ் இன் கங்கா பிளைன், பிரம்மபுத்திரா பிளைன். ஸோ வெஸ்ட் பெங்கால், அதனால தான் இது ரொம்ப அதிகம் அலிவியல் டெபாசிட்ஸ். அண்ட் தென் 15 டிகிரி செல்சியஸ் கீழே போயிடக்கூடாது, 34 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போயிடக்கூடாது. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஹேவ் டு பி 65%. யூ பீப்புள் நோ வாட் இஸ் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. 150 to 250 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ஷுட் பி தேர். அப்புறம் சாயில் அலிவியல் சொல்லிட்டேன். அது மாதிரி வீட்டை பொறுத்த வரைக்கும் அதோட லீவ்ஸ் வந்து வெஜிடபிள் பர்பஸுக்கு பயன்படுத்தப்படுது, லீஃப். அப்புறம் அதோட ஸ்டெம் வாஸ் யூஸ்ட் ஃபார் பேப்பர் மேக்கிங். இதெல்லாம் ஜூட்டெல்லாம் கல்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லீவ்ஸ் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டெம் அதே மாதிரி அதோட ப்ரொடக்ஷனுக்கு பிறகு யூ கேன் யூஸ் திஸ் ஸ்டெம் ஃபார் பேப்பர் ப்ரொடக்ஷன். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜூட் வந்து நம்ம பங்களாதேஷ் ஏன் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா, தி ஹேவ் சேஞ்ச் த பங்களாதேஷ் கவர்மெண்ட் இஸ் ப்ரொவைடிங் லாட் ஆஃப் எக்ஸ்போர்ட் சப்சிடிஸ். அது மட்டும் இல்லை, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக, கிளாத்துக்கு அது மாதிரி சாண்டில்ஸுக்கு வந்து அதிகமாக ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து புதிய புதிய டெக்னாலஜி மூலமாக they are introducing. ஆனால் இந்தியா வந்து இவ்வளோ வளர்ந்த பிறகும் அதில் டெவலப் ஆகலை. பங்களாதேஷ்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம், ஏன்னா இந்தியாவோட ஜூட் இஸ் வெரி காஸ்ட்லியர். தட்ஸ் த ரீசன் வி ஆர் இம்போர்ட்டிங் ஃப்ரம் பங்களாதேஷ். அதனால டொமஸ்டிக் மார்க்கெட் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. மட்டும் இல்லை, பங்களாதேஷோட லேபர் காஸ்ட் இஸ் வெரி லெஸ். அதனால் அவங்க ரொம்ப சீப்பாக இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. World level, there is a huge demand. That's why we are exporting only 7%. They are exporting 75%. Global market la avanga da top. But production la we are the top. But global market la we are less. நம்மளோட அதிகமான ஏரியாஸ்ல அவங்க கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லார்ஜஸ்ட் இன் தி கல்டிவேஷன். நம்மளோட டாப் மேலே போயிட்டாங்க இந்த ஏரியா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இஷ்யூஸ் வந்து இந்தியன் செக்டாரில் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணாமல் இருக்கிறது, ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை, ஏன்னா லேபர் சார்ஜ் இஸ் வெரி ஹை இன் இந்தியா. கவர்மெண்ட் வந்து அதிகமாக சப்சிடிஸ் எதுவும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து கம்பல்சரி பண்ணணும். இப்போ ரேஷன் ஷாப்ஸ்லாம் கம்பல்சரி பண்ணியிருக்காங்க, ரைஸ் பேக்கேஜஸ் எல்லாமே வந்து கொண்டு வரணும் அப்படின்றது. ஸோ தட் யூ பீப்புள் நோ, ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ். யூ கேன் ஸ்டடி ஃப்ரம் த PDF. The next news related to space debris. Space debris அப்படின்னா நம்ம சேட்டலைட்ஸ் அனுப்புகிறோம், ராக்கெட்ஸ் அனுப்புகிறோம். அதில் அது அனுப்பக்கூடியது வந்து எப்போ சேல்லேருந்து போகுது, சேட்டலைட்ஸ் வந்து யூஸ்லெஸ்ஸாக மாறும்போது இட் வில் பிகம் டெப்ரிஸ், இட் வில் பி கன்சிடர்ஸ் டெப்ரிஸ். அது மாதிரி ராக்கெட்ஸில் இருந்து உடையக்கூடிய பகுதிகள் அங்கே ஸ்பேஸில் இருக்கும். கீழே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து இன்ஜின் எரிஞ்சதுக்கு பிறகு அது அப்படியே கடலில் விழுந்துடும். சைனா வந்து சிங்கிள் ஸ்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் வில் பி டேக்கன் டு தி ஸ்பேஸ். அதுக்கு பிறகு அது கீழே விழுறது வந்து ரொம்ப கம்மி, ரேராக இருக்கும். இப்போ அது விழுந்துருக்கு, தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். யூ பீப்புள் ஹேவ் டு ஸ்டடி
What is space debris? Space debris na என்னது? What are the problems of space debris? And then we have to discuss Kessler syndrome. So these are the things are important for your exam. China would rocket விழுந்ததெல்லாம் it's just a news, that's all. Space debris அப்படினா satellite, dead satellites, working satellites அப்படினா it won't cause any problem. Dead satellites, அது மாதிரி ராக்கெட்ஸ் அனுப்புனதுக்கு பிறகு அதோட வேஸ்ட் அங்கே இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் ஸ்பேஸ் டெப்ரிஸ். அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய டெப்ரிஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது வந்து ரொம்ப அதிகமாக லோ எர்த் ஆர்பிட்டில் இருக்குது அப்படின்னா 18,000 miles per hour சுற்றிட்டு இருக்கும். நீங்கள் அனுப்பக்கூடிய மேக்ஸிமம் ராக்கெட்ஸ் இன் தி லோ எர்த் ஆர்பிட்ஸ். அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ், ராக்கெட்னு சொன்னேன் சாரி, சேட்டலைட்ஸ் ஆர் இன் தி லோ எர்த் ஆர்பிட் ஏரியா. லோ எர்த் ஆர்பிட் வந்து எர்த்துக்கு ரொம்ப 2000 கிலோமீட்டர் பக்கத்தில், 2000 கிலோமீட்டருக்கு உள்ளாடி எர்த்தில் இருந்து. ஸோ அதில் அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 18,000 miles per hour சுற்றிட்டு இருக்கும். ஸோ ஒர்க்கிங் சேட்டலைட்ஸ் அப்படின்னா இட் வில் சிங்க்ரனைஸ் வித் தி எர்த். மற்றதெல்லாம் அன்கண்ட்ரோல்டாக சுற்றிட்டு இருக்கும், டெட்டாக இருக்கும் அப்படின்றப்போ. ஸோ இட் வில் கிரியேட் செயின் ரியாக்ஷன். ஒரு சேட்டலைட் வந்து இன்னொரு சேட்டலைட் கூட டேமேஜ் உருவாக்குச்சு, கொலைஷன் ஆச்சு அப்படின்னா it will create a small debris, lot of huge small debris, and then the small debris will go into collision with other satellites. Working satellites கூட collision ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுனால அன்கண்ட்ரோல்டாக சுற்றிட்டு இருக்கும். சேட்டலைட் ஒர்க்கிங்கில் இருக்கிறது எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இட் கேன் பி சேஃப் கார்டட். பட் அன்கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் கொலிஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸையும் உடைக்கும் சில டைமில். ஸோ இட் வில் ஹிட். ஸோ அதுக்கு பேர் தான் கெஸ்லர் சிண்ட்ரம் அப்படின்னு பேர். Kessler syndrome. So the term was coined by the person called as Donald Kessler in the year 1975 time period it was coined. So this is very much important. The chain reaction தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா the space will be filled with debris and the normal working satellites அது வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ இது கண்டினியூ ஆகக்கூடாது. தட்ஸ் why it is called a syndrome. ஸோ இதை தடுக்கிறதுக்காக we need to clear the space. இப்போ சைனா வந்து ஒரு ஸ்பேஸ் டெப்ரிஸ் அங்கே உருவாச்சு, சைனாவோட சேட்டலைட் வந்து ஸ்பேஸ் டெப்ரிஸாக மாறுச்சு அப்படின்னா we having a law that is Space Liability Convention, International Convention 1972 convention என்ன சொல்லுது அப்படின்னா if any countries ஏதாவது கண்ட்ரியோட ஸ்பேஸ் டெப்ரிஸ் வந்து கிரியேட்டிங் எ ப்ராப்ளம் இன் த ஸ்பேஸ், தென் த கண்ட்ரி இஸ் லைபிள் டு பே த காம்பன்சேஷன். அது உருவாக்கி இருக்கும். பட் ஸ்பேஸ் டெப்ரிஸை கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய எஃபோர்ட் எடுத்துட்டாங்க. பட் நெவர் ஹேப்பன்ட். இது வரைக்கும் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. ஸோ ஃபார் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஹாவ் டு ஸ்டடி ஸ்பேஸ் டெப்ரிஸ்னா என்ன, கெஸ்லர் சிண்ட்ரம்னா என்ன அப்படின்றது மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல், தட் இஸ் எனஃப். Then next news related to ISRO, August 7th they are going to launch first small satellite launch vehicle. So we having PSLV, GSLV. PSLV கிட்டத்தட்ட 1000 kgs வரைக்கும் low earth orbitல எடுத்துட்டு போகும். இந்த GSLV 8,000 tons, 4,000 tons. Then the போலார் சேட்டலைட் சன் சிங்கர்னஸ் ஆர்பிட் எடுத்துகிட்டு போவோம், ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டில் எடுத்துகிட்டு போவோம். இல்லைன்னா 8,000 tons, 8,000 kg சாரி, இல்லைன்னா 8 tons வரைக்கும் இங்கே எடுத்துகிட்டு போவோம், லோ எர்த் ஆர்பிட் எடுத்துகிட்டு போவோம். இப்போது ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறாங்க. First time they are going to use up to 500 kg. PSLV வந்து லோ எர்த் ஆர்பிட்டுக்கு வந்து 1000 kg எடுத்துகிட்டு போவோம். பட் this will be used for 500 kg. ஸ்மால் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. சதீஷ் தவான் ஸ்பேஸ் தட் இஸ் கேரளாவில் தான் அதை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் தென் இதோட மொத்த இம்ப்ளிமெண்டேஷன் டே இஸ் 72 hours. நார்மலாக பிஎஸ்எல்வியெல்லாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு 70 days மினிமம் எடுக்கும். இது ஒன்லி 72 hours ப்ளஸ் 6 people is enough.
டு அசம்பிள் பண்ணுறதுக்கு. தட்ஸ் வெரி சீப்பர். அது மாதிரி இதோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 110 டன் தான். அது மாதிரி இதில் 3 stages ஆர் solid propulsion is used. liquid கிடையாது, ஒரு velocity trimmer மட்டும் liquid பயன்படுத்துகிறாங்க. ஸோ that's all. ஸோ August 1 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் சேட்டலைட்ஸ் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் ஒன்று, அப்புறம் அசாதி தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் சேட்டலைட்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போகுது, அப்புறம் கிட்ஸோட சேட்டலைட் ஒன்று. ஸோ ஜஸ்ட் ஃபார் அ ட்ரையல் தான், ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஸோ இட் வில் பூஸ்ட் தி ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ப்ரைவேட் வந்து பீப்புள்ஸ் வந்து நிறைய சேட்டலைட், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன சேட்டலைட் பிஎஸ்எல்விக்கெல்லாம் வெயிட் பண்ண தேவை கிடையாது. தே கேன் லான்ச். காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றப்போ இட்ஸ் அ பெனிஃபிட் ஃபார் இந்தியா. ஸ்பேஸ் ரிசர்ச் அதிகப்படுத்து. அட் த சேம் டைம் ஸ்பேஸ் டெப்ரிஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். நிறைய நம்ம அனுப்ப ஆரம்பித்தோம் அப்படின்னா it will increase the space debris also. Then the next news related to Higher Education Commission India bill. Still it is a bill. 2018 இருந்து அது பில்லாக தான் இருக்குது, இன்னும் அது நடைமுறைக்கு வரல. ஸோ கவர்மெண்ட் இஸ் keen on working to remove the UGC. So we will discuss about UGC as well as HECI. So what's the benefit? So 1944 time period there is a creation of University Grant Commission to control the central அன்னைக்கு இருந்த யூனிவர்சிட்டிஸ், இந்தியன் யூனிவர்சிட்டிஸ், மௌலானா அப்துல் கலாம் ஆசாதோட யூனிவர்சிட்டிஸ், அது மாதிரி அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. ஸோ அது மாதிரி we had lot of universities, colleges. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்டது. And then it continued after. What's the purpose? It will give recognition, approval கொடுப்பாங்க, அப்புறம் ஃபண்டிங் அலோகேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட் வந்து யூஜிசி கொடுக்கும், யூஜிசி வந்து காலேஜஸுக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஸோ காலேஜ் வந்து தப்பு பண்ணால் ஃபைன் பண்ணுறதுக்கோ கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம் யூஜிசி கிடையாது. ஸோ வாட் வி டிட், இட்ஸ் அ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் உருவாக்கப்பட்டது. அண்ட் தென் வி கேவ் 1956 வி கேவ் ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் பை யூஜிசி ஆக்ட், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆக்ட். இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஃபண்ட் அலோகேஷனில் ப்ராப்ளம் இருக்குது, கரப்ஷன்ஸ், ஹியூஜ் கரப்ஷன்ஸ். அண்ட் தென் ரெகக்னேஷன்ஸ் கொடுக்குறாங்க, இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, தப்பு பண்ணால் ஃபைனோ பெனாலிட்டியோ இல்லை காலேஜ் மேலே ஆக்ஷனோ ரெகக்னேஷன் கேன்சலோ பண்ண முடியாது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் மல்டிபிள் ஏஐசிடி ஃபார் டெக்னிக்கல், யூஜிசி ரெகக்னைஸ்டாக இருக்கும், ஏஐசிடி பர்மிஷன் இருக்கணும், இன்ஜினியரிங் காலேஜஸ், பாலிடெக்னிக் இதெல்லாம். அது மாதிரி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இஸ் தேர். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டெக்னிக்கல் கோர்சஸ் கேட்டகரியில், ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கேட்டகரியில். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஸோ இதெல்லாம் யூனிஃபைட் பண்ணுறது விதமாக தான் ஹெக்கி அப்படின்னு ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு கவர்மெண்ட் திங்க் பண்ணாங்க. டு அபாலிஷ் திஸ் யூஜிசி. HECI, Higher Education Commission of India, it will be created for the purpose of learning outcome வந்து அதிகப்படுத்துறதுக்காக, லேர்னிங் அவுட்கம் வந்து அதிகப்படுத்தணும், ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். ஸோ தே won't go for inspection and all, they will make a standard for the college. இந்த காலேஜ் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா they have to maintain the standard. அந்த ரிசர்ச் பேப்பர் எவ்வளோ ஃபைல் பண்ணணும் 1 இயருக்கு ரிசர்ச் பேப்பர், அது மாதிரி எவ்வளோ பேட்டர்ன்ஸ் பேப்பர் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை, பிஹெச்டி டீச்சர்ஸ் எவ்வளோ இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட அவுட்கம் எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த டேட்டாஸ் அடிப்படையில் தான் they will inspect. They won't go as a personal inspection-ஆக போக மாட்டாங்க. ரெகக்னேஷன் கொடுக்குற மாதிரி இவங்களும் ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் தென் there is a advisory board. ஆக்சுவலாக இது இம்ப்ளிமெண்டேஷனில் வரல, ஸோ நோ நீட் டு, ஸோ சில சேஞ்சஸ் வரலாம். there is an advisory council. காலேஜ் ரெகக்னேஷன் கொடுக்கணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து அட்வைசரி கவுன்சிலாக இருப்பாங்க. ஸோ திஸ் மினிஸ்டர் வில் ஆக்ட் அஸ் தி அட்வைசரி கவுன்சில் சேர்மேன். ஸோ காலேஜ் பர்மிஷன் கொடுக்கணும்னா இவர் அங்கே பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ தட்ஸ் அ ட்ராபேக். இது வந்து நார்மலாக ரெகக்னேஷன் கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஃபண்டிங் வந்து இவங்க பண்ண முடியாது, யூஜிசி வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க, இவங்க ஒன்லி ரெக்கமெண்டேஷன் டு தி கவர்மெண்ட். ஸோ அலோகேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அகெயின் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். அப்போ அவங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்டேட்ஸுக்கு வந்து அதிகமான ஃபண்டிங் இருக்கும். ஸோ தட்ஸ் அ ட்ராபேக். யூஜிசி அப்படி கிடையாது. இப்போ 1000 crore
சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா காலேஜஸுக்கும் கொடுக்க முடியும். ஆனால் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ரூலிங் பார்ட்டி பேஸ்ட் ஸ்டேட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ தெர் இஸ் ஆல்சோ ட்ராபேக். ஸோ ஃபினான்சிங் பவர் கிடையாது ஹெக்கி, சரியா? ஒன்லி ஸ்டாண்டர்டை மட்டும் மெயின்டைன் பண்ணுவான், அதுக்கான வேலைகளை மட்டும் செய்வாங்க. அப்புறம் இவங்களுக்கு பனிஷ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் மெயின் பண்ணாத காலேஜை தே கேன் கேன்சல். யூஜிசி கிடையாது. இது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனில் வரல, இன்னும் பில்லே பாஸ் ஆகலை. ஆக்சுவலாக பில் மூவ் ஆகலை. ஆக்சுவலாக இட் வாஸ் இன் ஆல்ரெடி லேப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் தே ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ். ஸோ வி வில் ஸ்டடி when it will be introduced. சரியா? ஸோ இப்போதைக்கு இது இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க. அகாடமிக் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபைங் தி எலிஜிபிலிட்டி ஃபார் த ஸ்டாஃப்ஸ். இந்த கேட்டகரி ஸ்டாஃப்ஸ் இருக்கணும்னா பிஹெச்டி ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற அகாடமிக் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி க்ளோசர் இஃப் ஃபெயில் அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. லேர்னிங் அவுட்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது, நான் சொன்ன ரிசர்ச் பேப்பர், எவாலுவேஷன் ப்ரொசீஜர், அக்ரிடேஷன் கொடுப்பாங்க, அப்ரூவல். சேலஞ்சஸ், அட்டானமி ஏற்கனவே சொன்னார். ஸோ that's all about this news. So we will see when it will be pass பண்ணப்படும் போது we will see it. August 2nd. So now we will see the MCQ for the August month. We will start today. So today onwards the marks will be added for the August month. So நேற்றைக்கு வரைக்கும் உள்ளது it will be counted for July month. August. Now we will see the MCQ for today's. So first question, with reference to index of industrial production, consider the following statements. Statement number 1, it measures the short-term changes in the volume of production of basket of industrial products. Statement number 2, it is currently calculated using 2004-2005 as the base year. Statement number 3, it is compiled and published by NSO on the yearly basis. Which of the statements given above are not correct? These are not correct. Options are A, 1 and 2 only, B, 3 only, C, 2 and 3 only, D, 1, 2 and 3 only. So 1, 2, 3 and 4 only. Okay, next question. Which of the following is the largest? So read carefully. Which of the following is the largest floating solar power plant or project of the NTPC? A, Ramagundam, B, Kayamkulam, C, Udupi, D, Surat. A, Ramagundam, B, Kayamkulam, C, Udupi, D, Surat. Read the question carefully. Which of the following is the largest floating solar power project of the NTPC? Next question. With reference to SEO, consider the following statements. Statement number 1, it is a permanent intergovernmental international organization created in June 2001 in Beijing. Statement number 2, founding members including Kazakhstan, China, Kyrgyzstan, Russia, Tajikistan and Uzbekistan. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither.
So question number 4. With reference to the Coffee Board of India, consider the following statement. Statement number 1, it is a statutory body under the administrative control of Ministry of Agriculture and Farmers Welfare. Statement number 2, the activities of the board are broadly aimed at to export, promotion, as well as supporting development of coffee market in the market, coffee market in the market. So which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 5. Consider the following statements regarding PMLA Act. Prevention of Money Laundering Act. Statement number 1, Enforcement Directorate is classified as police agency by the Act since it has powers of summons, arrest and raids. Statement number 2, under the PMLA, burden of proof of innocence lies with the accused and not the enforcement director. So which are the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Okay, so mains answer writing question. Answer சொல்லணுமா? Okay, first question answer. B only, 3. Not correct. Yeah. Huh? Okay, so B is the answer. Second question, A is the answer. Third question, B is the answer, 2 only. So third B. ஆமா 2005ல இருந்தானே SCO கிரியேட் ஆச்சு. உஸ்பெகிஸ்தான் ஜாயின் ஆகும்போது உஸ்பெக் ஜாயின்ட் 2005ல இருந்தா SCO அப்படின்னு உருவாச்சு. ஆமா ஆமா 95ல இட் வாஸ் நாட் தேர் ரைட். ஓகே, நம்ம சாங்காய் 5ன்னு தான் இருந்துச்சு. ஓகே, எத்தா கொஸ்டின்? தேர்ட் பி. ஃபோர்த் ஒன் பி. So it is not under Ministry of Agriculture. Ministry of Agriculture இனிமே வரக்கூடிய பில். So existing வந்து Ministry of Commerce and Industries. So 2 is the answer. Then fifth one, again B. 2 only. So that's all. We will see the mains question. What are the major issues whistleblowers are facing in India? Critically analyze the Whistleblowers Protection Act 2014 in tackling corruption. Answer it correctly and send to me. So
இன்னையிலிருந்து again I am repeating, so it will be calculated for the August month. இன்னைக்கு வரைக்கும் உள்ள மார்க் இன்னையிலிருந்து we will start. So last monthக்கு who got the first mark கொடுப்பா. So I'm not going to read everyone's name here. The top mark is 69. So others scored 53, 44, 35, 43, 16. So those who want the marks, just message me. So I can't disclose the names and details. So the top mark scored by Ponmadan. So the gift will be provided. So those who can participate, so participate carefully and achieve, I will give the rewards. So thanks a lot for joining with us.